தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதிதீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைஃபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ. தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைஃபோன் கல்மேகி சர்வதேச பெயர், கல்மேகி உள்ளூர் பெயர் டினோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டுச் சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை. தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்ப்புறங்களில் முன்னெப்போதும் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீர் குறைந்த பிறகு வீடுகள் தரைமட்டமானதும் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்ததும் சாலைகளில் குப்பைகளும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் சேதத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியும் தங்குதடையின்றி நடப்பதற்காக இடிபாடுகளை அகற்றும் பணி முன்னுரிமை அளிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ மார்கோஸ் ஜூனியர் தேசிய அளவில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்து உடனடி நிதியை விடுவிக்கவும் உணவு பதுக்கல் மற்றும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். வெப்பமண்டல புயல் ஃபங் வாங்கின் தற்போதைய நிலை மற்றும் அச்சுறுத்தல் கல்மேகியின் பேரழிவிலிருந்து மீள்வதற்குள் பிலிப்பைன்ஸின் எதிர்காலமே புதியதொரு மிகப்பெரிய புயலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஃபங் வாங் என்று பெயரிடப்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதிக்கு வெளியே வடகிழக்கு மிண்டானாவோவுக்கு கிழக்கே சுமார் 1690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து நாளை வெள்ளிக்கிழமை தாமதமாகவோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையிலோ பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நுழையும் போது இதற்கு உள்ளூர் பெயராக ஊவான் என்று பெயரிடப்படும். தற்போதைய நிலவரப்படி ஃபங் வாங் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றையும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் அதிகபட்ச வேகத்தையும் கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் பலமடைந்து நாளை புயல் பிரிவை அடைவதுடன் வார இறுதிக்குள் அதிதீவிர சூறாவளியாக சூப்பர் டைபூன் மாறும் அபாயம் இருப்பதாக பிலிப்பைன்ஸ் வானிலை, புவி இயற்பியல் மற்றும் வானியல் சேவைகள் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஃபங் வாங் புயல் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் 10 அன்று வடக்கு அல்லது மத்திய லுசோன் பகுதியில் அதன் உச்சபட்ச தீவிர நிலையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளன. புயலின் பாதையில் இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் லுசோன் மற்றும் சமர் மாகாணங்களின் கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை முதலே புயல் எச்சரிக்கை எண் 5 வரை விடுக்கப்படக்கூடிய மிக மோசமான சூழல் நிலவுகிறது. எச்சரிக்கை எண் 5 என்பது மிக கடுமையான உயிர் மற்றும் உடைமை அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வடக்கு லுசோன் பகுதிகளில் உள்ளூர் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வரவிருக்கும் நாட்களில் வடக்கு மற்றும் மத்திய லுசோன் முழுவதும் உயிருக்கு ஆபத்தான புயல் காற்று, மிக கனமழை மற்றும் அலை அச்சுறுத்தல் ஆகியவை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே பிலிப்பைன்ஸ் ஒருபுறம் கல்மேகியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுடன் போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் உவான் என்ற புதிய தீவிர புயலின் நேரடி அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது.
தற்போதைய உயிரிழப்பு எண்ணிக்கை 114 ஆக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் அபாயம் புதிய புயலால் ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு உடனடி நிவாரண உதவிகள் மற்றும் தீவிர கண்காணிப்பு ஆகியவை மிகவும் அவசியமானதாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி பிலிப்பைன்ஸில் தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதிதீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைஃபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ. தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைஃபோன் கல்மேகி சர்வதேச பெயர், கல்மேகி உள்ளூர் பெயர் டீனோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டுச் சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை. தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்ப்புறங்களில் முன்னெப்போதும் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீர் குறைந்த பிறகு வீடுகள் தரைமட்டமானதும் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்ததும் சாலைகளில் குப்பைகளும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் சேதத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியும் தங்குதடையின்றி நடப்பதற்காக இடிபாடுகளை அகற்றும் பணி முன்னுரிமை அளிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ மார்கோஸ் ஜூனியர் தேசிய அளவில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்து உடனடி நிதியை விடுவிக்கவும் உணவு பதுக்கல் மற்றும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். வெப்பமண்டல புயல் ஃபங் வாங்கின் தற்போதைய நிலை மற்றும் அச்சுறுத்தல் கல்மேகியின் பேரழிவிலிருந்து மீள்வதற்குள் பிலிப்பைன்ஸின் எதிர்காலமே புதியதொரு மிகப்பெரிய புயலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஃபங் வாங் என்று பெயரிடப்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதிக்கு வெளியே வடகிழக்கு மிண்டானாவோவுக்கு கிழக்கே சுமார் 1690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து நாளை வெள்ளிக்கிழமை தாமதமாகவோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையிலோ பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நுழையும் போது இதற்கு உள்ளூர் பெயராக வுவான் என்று பெயரிடப்படும். தற்போதைய நிலவரப்படி ஃபங் வாங் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றையும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் அதிகபட்ச வேகத்தையும் கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் பலமடைந்து நாளை புயல் பிரிவை அடைவதுடன் வார இறுதிக்குள் அதிதீவிர சூறாவளியாக சூப்பர் டைபூன் மாறும் அபாயம் இருப்பதாக பிலிப்பைன்ஸ் வானிலை புவி இயற்பியல் மற்றும் வானியல் சேவைகள் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஃபங் வாங் புயல் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் 10 அன்று வடக்கு அல்லது மத்திய லுசோன் பகுதியில் அதன் உச்சபட்ச தீவிர நிலையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளன. புயலின் பாதையில் இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் லுசோன் மற்றும் சமர் மாகாணங்களின் கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை முதலே புயல் எச்சரிக்கை எண் 5 வரை விடுக்கப்படக்கூடிய மிக மோசமான சூழல் நிலவுகிறது. எச்சரிக்கை எண் 5 என்பது மிக கடுமையான உயிர் மற்றும் உடைமை அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வடக்கு லுசோன் பகுதிகளில் உள்ளூர் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வரவிருக்கும் நாட்களில் வடக்கு மற்றும் மத்திய லுசோன் முழுவதும் உயிருக்கு ஆபத்தான புயல் காற்று, மிக கனமழை மற்றும் அலை அச்சுறுத்தல் ஆகியவை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து
வானிலை அறிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே பிலிப்பைன்ஸ் ஒருபுறம் கல்மேகியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுடன் போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் உவான் என்ற புதிய அதி தீவிர புயலின் நேரடி அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தற்போதைய உயிரிழப்பு எண்ணிக்கை 114 ஆக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் அபாயம் புதிய புயலால் ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு உடனடி நிவாரண உதவிகள் மற்றும் தீவிர கண்காணிப்பு ஆகியவை மிகவும் அவசியமானதாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி பிலிப்பைன்ஸில் தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதிதீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ. தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைபோன் கல்மேகி சர்வதேச பெயர் கல்மேகி உள்ளூர் பெயர் டீனோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டு சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை. தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்ப்புறங்களில் முன்னெப்போதும் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீர் குறைந்த பிறகு வீடுகள் தரைமட்டமானதும் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்ததும் சாலைகளில் குப்பைகளும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் சேதத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியும் தங்குதடையின்றி நடப்பதற்காக இடிபாடுகளை அகற்றும் பணி முன்னுரிமை அளிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ மார்கோஸ் ஜூனியர் தேசிய அளவில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்து உடனடி நிதியை விடுவிக்கவும் உணவு பதுக்கல் மற்றும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். வெப்பமண்டல புயல் ஃபங் வாங்கின் தற்போதைய நிலை மற்றும் அச்சுறுத்தல் கல்மேகியின் பேரழிவிலிருந்து மீள்வதற்குள் பிலிப்பைன்ஸின் எதிர்காலமே புதியதொரு மிகப்பெரிய புயலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஃபங் வாங் என்று பெயரிடப்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதிக்கு வெளியே வடகிழக்கு மிண்டானாவோவுக்கு கிழக்கே சுமார் 1690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து நாளை வெள்ளிக்கிழமை தாமதமாகவோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையிலோ பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நுழையும் போது இதற்கு உள்ளூர் பெயராக உவான் என்று பெயரிடப்படும். தற்போதைய நிலவரப்படி ஃபங் வாங் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றையும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் அதிகபட்ச வேகத்தையும் கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் பலமடைந்து நாளை புயல் பிரிவை அடைவதுடன் வார இறுதிக்குள் அதிதீவிர சூறாவளியாக சூப்பர் டைபூன் மாறும் அபாயம் இருப்பதாக பிலிப்பைன்ஸ் வானிலை புவி இயற்பியல் மற்றும் வானியல் சேவைகள் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஃபங் வாங் புயல் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் 10 அன்று வடக்கு அல்லது மத்திய லுசோன் பகுதியில் அதன் உச்சபட்ச தீவிர நிலையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளன. புயலின் பாதையில் இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் லுசோன் மற்றும் சமர் மாகாணங்களின் கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை முதலே புயல் எச்சரிக்கை எண் 5 வரை விடுக்கப்படக்கூடிய மிக மோசமான சூழல் நிலவுகிறது. எச்சரிக்கை எண் 5 என்பது மிக கடுமையான உயிர் மற்றும் உடைமை அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது.
இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வடக்கு லுசோன் பகுதிகளில் உள்ளூர் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வரவிருக்கும் நாட்களில் வடக்கு மற்றும் மத்திய லுசோன் முழுவதும் உயிருக்கு ஆபத்தான புயல் காற்று, மிக கனமழை மற்றும் அலை அச்சுறுத்தல் ஆகியவை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே பிலிப்பைன்ஸ் ஒருபுறம் கல்மேகியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுடன் போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் உவான் என்ற புதிய அதி தீவிர புயலின் நேரடி அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தற்போதைய உயிரிழப்பு எண்ணிக்கை 114 ஆக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் அபாயம் புதிய புயலால் ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு உடனடி நிவாரண உதவிகள் மற்றும் தீவிர கண்காணிப்பு ஆகியவை மிகவும் அவசியமானதாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி பிலிப்பைன்ஸில் தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதிதீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ. தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைபோன் கல்மேகி சர்வதேச பெயர் கல்மேகி உள்ளூர் பெயர் டீனோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டு சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை. தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்ப்புறங்களில் முன்னெப்போதும் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீர் குறைந்த பிறகு வீடுகள் தரைமட்டமானதும் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்ததும் சாலைகளில் குப்பைகளும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் சேதத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியும் தங்குதடையின்றி நடப்பதற்காக இடிபாடுகளை அகற்றும் பணி முன்னுரிமை அளிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ மார்கோஸ் ஜூனியர் தேசிய அளவில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்து உடனடி நிதியை விடுவிக்கவும் உணவு பதுக்கல் மற்றும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். வெப்பமண்டல புயல் ஃபங் வாங்கின் தற்போதைய நிலை மற்றும் அச்சுறுத்தல் கல்மேகியின் பேரழிவிலிருந்து மீள்வதற்குள் பிலிப்பைன்ஸின் எதிர்காலமே புதியதொரு மிகப்பெரிய புயலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஃபங் வாங் என்று பெயரிடப்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதிக்கு வெளியே வடகிழக்கு மிண்டானாவோவுக்கு கிழக்கே சுமார் 1690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து நாளை வெள்ளிக்கிழமை தாமதமாகவோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையிலோ பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நுழையும் போது இதற்கு உள்ளூர் பெயராக உவான் என்று பெயரிடப்படும். தற்போதைய நிலவரப்படி ஃபங் வாங் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றையும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் அதிகபட்ச வேகத்தையும் கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் பலமடைந்து நாளை புயல் பிரிவை அடைவதுடன் வார இறுதிக்குள் அதிதீவிர சூறாவளியாக சூப்பர் டைபூன் மாறும் அபாயம் இருப்பதாக பிலிப்பைன்ஸ் வானிலை புவி இயற்பியல் மற்றும் வானியல் சேவைகள் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஃபங் வாங் புயல் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் 10 அன்று வடக்கு அல்லது மத்திய லுசோன் பகுதியில் அதன் உச்சபட்ச தீவிர நிலையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளன.
புயலின் பாதையில் இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் லுசோன் மற்றும் சமர் மாகாணங்களின் கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை முதலே புயல் எச்சரிக்கை எண் 5 வரை விடுக்கப்படக்கூடிய மிக மோசமான சூழல் நிலவுகிறது. எச்சரிக்கை எண் 5 என்பது மிக கடுமையான உயிர் மற்றும் உடைமை அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வடக்கு லுசோன் பகுதிகளில் உள்ளூர் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வரவிருக்கும் நாட்களில் வடக்கு மற்றும் மத்திய லுசோன் முழுவதும் உயிருக்கு ஆபத்தான புயல் காற்று, மிக கனமழை மற்றும் அலை அச்சுறுத்தல் ஆகியவை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே பிலிப்பைன்ஸ் ஒருபுறம் கல்மேகியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுடன் போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் உவான் என்ற புதிய அதி தீவிர புயலின் நேரடி அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தற்போதைய உயிரிழப்பு எண்ணிக்கை 114 ஆக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் அபாயம் புதிய புயலால் ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு உடனடி நிவாரண உதவிகள் மற்றும் தீவிர கண்காணிப்பு ஆகியவை மிகவும் அவசியமானதாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி பிலிப்பைன்ஸில் தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதிதீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைபோன் கல்மேகி சர்வதேச பெயர் கல்மேகி உள்ளூர் பெயர் டீனோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டு சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை. தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்ப்புறங்களில் முன்னெப்போதும் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீர் குறைந்த பிறகு வீடுகள் தரைமட்டமானதும் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்ததும் சாலைகளில் குப்பைகளும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் சேதத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியும் தங்குதடையின்றி நடப்பதற்காக இடிபாடுகளை அகற்றும் பணி முன்னுரிமை அளிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ மார்கோஸ் ஜூனியர் தேசிய அளவில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்து உடனடி நிதியை விடுவிக்கவும் உணவு பதுக்கல் மற்றும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். வெப்பமண்டல புயல் ஃபங் வாங்கின் தற்போதைய நிலை மற்றும் அச்சுறுத்தல் கல்மேகியின் பேரழிவிலிருந்து மீள்வதற்குள் பிலிப்பைன்ஸின் எதிர்காலமே புதியதொரு மிகப்பெரிய புயலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஃபங் வாங் என்று பெயரிடப்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதிக்கு வெளியே வடகிழக்கு மிண்டானாவோவுக்கு கிழக்கே சுமார் 1690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து நாளை வெள்ளிக்கிழமை தாமதமாகவோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையிலோ பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நுழையும் போது இதற்கு உள்ளூர் பெயராக உவான் என்று பெயரிடப்படும். தற்போதைய நிலவரப்படி ஃபங் வாங் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றையும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் அதிகபட்ச வேகத்தையும் கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் பலமடைந்து நாளை புயல் பிரிவை அடைவதுடன் வார இறுதிக்குள் அதி தீவிர சூறாவளியாக சூப்பர் டைபூன் மாறும் அபாயம் இருப்பதாக
பிலிப்பைன்ஸ் வானிலை, புவி இயற்பியல் மற்றும் வானியல் சேவைகள் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஃபங் வாங் புயல் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் 10 அன்று வடக்கு அல்லது மத்திய லுசோன் பகுதியில் அதன் உச்சபட்ச தீவிர நிலையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளன. புயலின் பாதையில் இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் லுசோன் மற்றும் சமர் மாகாணங்களின் கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை முதலே புயல் எச்சரிக்கை எண் 5 வரை விடுக்கப்படக்கூடிய மிக மோசமான சூழல் நிலவுகிறது. எச்சரிக்கை எண் 5 என்பது மிக கடுமையான உயிர் மற்றும் உடைமை அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வடக்கு லுசோன் பகுதிகளில் உள்ளூர் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வரவிருக்கும் நாட்களில் வடக்கு மற்றும் மத்திய லுசோன் முழுவதும் உயிருக்கு ஆபத்தான புயல் காற்று, மிக கனமழை மற்றும் அலை அச்சுறுத்தல் ஆகியவை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே பிலிப்பைன்ஸ் ஒருபுறம் கல்மேகியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுடன் போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் உவான் என்ற புதிய அதி தீவிர புயலின் நேரடி அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தற்போதைய உயிரிழப்பு எண்ணிக்கை 114 ஆக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் அபாயம் புதிய புயலால் ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு உடனடி நிவாரண உதவிகள் மற்றும் தீவிர கண்காணிப்பு ஆகியவை மிகவும் அவசியமானதாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி பிலிப்பைன்ஸில் தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதிதீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைஃபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ. தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைஃபோன் கல்மேகி சர்வதேச பெயர் கல்மேகி உள்ளூர் பெயர் டீனோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டுச் சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை. தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்ப்புறங்களில் முன்னெப்போதும் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீர் குறைந்த பிறகு வீடுகள் தரைமட்டமானதும் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்ததும் சாலைகளில் குப்பைகளும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் சேதத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியும் தங்குதடையின்றி நடப்பதற்காக இடிபாடுகளை அகற்றும் பணி முன்னுரிமை அளிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ மார்கோஸ் ஜூனியர் தேசிய அளவில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்து உடனடி நிதியை விடுவிக்கவும் உணவு பதுக்கல் மற்றும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். வெப்பமண்டல புயல் ஃபங் வாங்கின் தற்போதைய நிலை மற்றும் அச்சுறுத்தல் கல்மேகியின் பேரழிவிலிருந்து மீள்வதற்குள் பிலிப்பைன்ஸின் எதிர்காலமே புதியதொரு மிகப்பெரிய புயலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஃபங் வாங் என்று பெயரிடப்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதிக்கு வெளியே வடகிழக்கு மிண்டானாவோவுக்கு கிழக்கே சுமார் 1690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து நாளை வெள்ளிக்கிழமை தாமதமாகவோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையிலோ பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நுழையும் போது இதற்கு உள்ளூர் பெயராக உவான் என்று பெயரிடப்படும். தற்போதைய நிலவரப்படி ஃபங் வாங் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில்
அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றையும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் அதிகபட்ச வேகத்தையும் கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் பலமடைந்து நாளை புயல் பிரிவை அடைவதுடன் வார இறுதிக்குள் அதி தீவிர சூறாவளியாக சூப்பர் டைபூன் மாறும் அபாயம் இருப்பதாக பிலிப்பைன்ஸ் வானிலை புவி இயற்பியல் மற்றும் வானியல் சேவைகள் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஃபங் வாங் புயல் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் 10 அன்று வடக்கு அல்லது மத்திய லுசோன் பகுதியில் அதன் உச்சபட்ச தீவிர நிலையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளன. புயலின் பாதையில் இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் லுசோன் மற்றும் சமர் மாகாணங்களின் கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை முதலே புயல் எச்சரிக்கை எண் 5 வரை விடுக்கப்படக்கூடிய மிக மோசமான சூழல் நிலவுகிறது. எச்சரிக்கை எண் 5 என்பது மிக கடுமையான உயிர் மற்றும் உடைமை அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வடக்கு லுசோன் பகுதிகளில் உள்ளூர் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வரவிருக்கும் நாட்களில் வடக்கு மற்றும் மத்திய லுசோன் முழுவதும் உயிருக்கு ஆபத்தான புயல் காற்று, மிக கனமழை மற்றும் அலை அச்சுறுத்தல் ஆகியவை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே பிலிப்பைன்ஸ் ஒருபுறம் கல்மேகியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுடன் போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் உவான் என்ற புதிய அதி தீவிர புயலின் நேரடி அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தற்போதைய உயிரிழப்பு எண்ணிக்கை 114 ஆக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் அபாயம் புதிய புயலால் ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு உடனடி நிவாரண உதவிகள் மற்றும் தீவிர கண்காணிப்பு ஆகியவை மிகவும் அவசியமானதாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி பிலிப்பைன்ஸில் தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதிதீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ. தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைபோன் கல்மேகி சர்வதேச பெயர் கல்மேகி உள்ளூர் பெயர் டீனோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டு சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை. தேசிய பேரிடர் இடர்குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்ப்புறங்களில் முன்னெப்போதும் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீர் குறைந்த பிறகு வீடுகள் தரைமட்டமானதும் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்ததும் சாலைகளில் குப்பைகளும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் சேதத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியும் தங்குதடையின்றி நடப்பதற்காக இடிபாடுகளை அகற்றும் பணி முன்னுரிமை அளிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ மார்கோஸ் ஜூனியர் தேசிய அளவில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்து உடனடி நிதியை விடுவிக்கவும் உணவு பதுக்கல் மற்றும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். வெப்பமண்டல புயல் ஃபங் வாங்கின் தற்போதைய நிலை மற்றும் அச்சுறுத்தல் கல்மேகியின் பேரழிவிலிருந்து மீள்வதற்குள் பிலிப்பைன்ஸின் எதிர்காலமே புதியதொரு மிகப்பெரிய புயலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஃபங் வாங் என்று பெயரிடப்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதிக்கு வெளியே வடகிழக்கு மிண்டானாவோவுக்கு கிழக்கே சுமார் 1690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது.
இது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து நாளை வெள்ளிக்கிழமை தாமதமாகவோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையிலோ பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நுழையும் போது இதற்கு உள்ளூர் பெயராக ஊவான் என்று பெயரிடப்படும். தற்போதைய நிலவரப்படி ஃபங் வாங் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றையும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் அதிகபட்ச வேகத்தையும் கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் பலமடைந்து நாளை புயல் பிரிவை அடைவதுடன் வார இறுதிக்குள் அதி தீவிர சூறாவளியாக சூப்பர் டைபூன் மாறும் அபாயம் இருப்பதாக பிலிப்பைன்ஸ் வானிலை புவி இயற்பியல் மற்றும் வானியல் சேவைகள் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஃபங் வாங் புயல் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் 10 அன்று வடக்கு அல்லது மத்திய லுசோன் பகுதியில் அதன் உச்சபட்ச தீவிர நிலையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளன. புயலின் பாதையில் இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் லுசோன் மற்றும் சமர் மாகாணங்களின் கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை முதலே புயல் எச்சரிக்கை எண் 5 வரை விடுக்கப்படக்கூடிய மிக மோசமான சூழல் நிலவுகிறது. எச்சரிக்கை எண் 5 என்பது மிக கடுமையான உயிர் மற்றும் உடைமை அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வடக்கு லுசோன் பகுதிகளில் உள்ளூர் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வரவிருக்கும் நாட்களில் வடக்கு மற்றும் மத்திய லுசோன் முழுவதும் உயிருக்கு ஆபத்தான புயல் காற்று, மிக கனமழை மற்றும் அலை அச்சுறுத்தல் ஆகியவை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே பிலிப்பைன்ஸ் ஒருபுறம் கல்மேகியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுடன் போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் ஊவான் என்ற புதிய அதி தீவிர புயலின் நேரடி அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தற்போதைய உயிரிழப்பு எண்ணிக்கை 114 ஆக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் அபாயம் புதிய புயலால் ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு உடனடி நிவாரண உதவிகள் மற்றும் தீவிர கண்காணிப்பு ஆகியவை மிகவும் அவசியமானதாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி பிலிப்பைன்ஸில் தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதி தீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ. தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைபோன் கல்மேகி சர்வதேச பெயர் கல்மேகி உள்ளூர் பெயர் டீனோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டுச் சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை. தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்ப்புறங்களில் முன்னெப்போதும் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீர் குறைந்த பிறகு வீடுகள் தரைமட்டமானதும் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்ததும் சாலைகளில் குப்பைகளும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் சேதத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியும் தங்குதடையின்றி நடப்பதற்காக இடிபாடுகளை அகற்றும் பணி முன்னுரிமை அளிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ மார்கோஸ் ஜூனியர் தேசிய அளவில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்து உடனடி நிதியை விடுவிக்கவும் உணவு பதுக்கல் மற்றும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். வெப்பமண்டல புயல் ஃபங் வாங்கின் தற்போதைய நிலை மற்றும் அச்சுறுத்தல் கல்மேகியின் பேரழிவிலிருந்து மீள்வதற்குள்
பிலிப்பைன்ஸின் எதிர்காலமே புதியதொரு மிகப்பெரிய புயலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஃபங் வாங் என்று பெயரிடப்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதிக்கு வெளியே வடகிழக்கு மிண்டானாவோவுக்கு கிழக்கே சுமார் 1690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து நாளை வெள்ளிக்கிழமை தாமதமாகவோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையிலோ பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நுழையும் போது இதற்கு உள்ளூர் பெயராக ஊவான் என்று பெயரிடப்படும். தற்போதைய நிலவரப்படி ஃபங் வாங் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றையும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் அதிகபட்ச வேகத்தையும் கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் பலமடைந்து நாளை புயல் பிரிவை அடைவதுடன் வார இறுதிக்குள் அதி தீவிர சூறாவளியாக சூப்பர் டைபூன் மாறும் அபாயம் இருப்பதாக பிலிப்பைன்ஸ் வானிலை புவி இயற்பியல் மற்றும் வானியல் சேவைகள் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஃபங் வாங் புயல் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் 10 அன்று வடக்கு அல்லது மத்திய லுசோன் பகுதியில் அதன் உச்சபட்ச தீவிர நிலையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளன. புயலின் பாதையில் இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் லுசோன் மற்றும் சமர் மாகாணங்களின் கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை முதலே புயல் எச்சரிக்கை எண் 5 வரை விடுக்கப்படக்கூடிய மிக மோசமான சூழல் நிலவுகிறது. எச்சரிக்கை எண் 5 என்பது மிக கடுமையான உயிர் மற்றும் உடைமை அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வடக்கு லுசோன் பகுதிகளில் உள்ளூர் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வரவிருக்கும் நாட்களில் வடக்கு மற்றும் மத்திய லுசோன் முழுவதும் உயிருக்கு ஆபத்தான புயல் காற்று, மிக கனமழை மற்றும் அலை அச்சுறுத்தல் ஆகியவை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே பிலிப்பைன்ஸ் ஒருபுறம் கல்மேகியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுடன் போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் ஊவான் என்ற புதிய அதி தீவிர புயலின் நேரடி அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தற்போதைய உயிரிழப்பு எண்ணிக்கை 114 ஆக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் அபாயம் புதிய புயலால் ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு உடனடி நிவாரண உதவிகள் மற்றும் தீவிர கண்காணிப்பு ஆகியவை மிகவும் அவசியமானதாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி பிலிப்பைன்ஸில் தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதி தீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ. தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைபோன் கல்மேகி சர்வதேச பெயர் கல்மேகி உள்ளூர் பெயர் டீனோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டுச் சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை. தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்ப்புறங்களில் முன்னெப்போதும் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீர் குறைந்த பிறகு வீடுகள் தரைமட்டமானதும் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்ததும் சாலைகளில் குப்பைகளும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் சேதத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியும் தங்குதடையின்றி நடப்பதற்காக இடிபாடுகளை அகற்றும் பணி முன்னுரிமை அளிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது.
நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ மார்கோஸ் ஜூனியர் தேசிய அளவில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்து உடனடி நிதியை விடுவிக்கவும் உணவு பதுக்கல் மற்றும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். வெப்பமண்டல புயல் ஃபங் வாங்கின் தற்போதைய நிலை மற்றும் அச்சுறுத்தல் கல்மேகியின் பேரழிவிலிருந்து மீள்வதற்குள் பிலிப்பைன்ஸின் எதிர்காலமே புதியதொரு மிகப்பெரிய புயலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஃபங் வாங் என்று பெயரிடப்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதிக்கு வெளியே வடகிழக்கு மிண்டானாவோவுக்கு கிழக்கே சுமார் 1690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து நாளை வெள்ளிக்கிழமை தாமதமாகவோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையிலோ பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நுழையும் போது இதற்கு உள்ளூர் பெயராக ஊவான் என்று பெயரிடப்படும். தற்போதைய நிலவரப்படி ஃபங் வாங் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றையும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் அதிகபட்ச வேகத்தையும் கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் பலமடைந்து நாளை புயல் பிரிவை அடைவதுடன் வார இறுதிக்குள் அதி தீவிர சூறாவளியாக சூப்பர் டைபூன் மாறும் அபாயம் இருப்பதாக பிலிப்பைன்ஸ் வானிலை புவி இயற்பியல் மற்றும் வானியல் சேவைகள் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஃபங் வாங் புயல் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் 10 அன்று வடக்கு அல்லது மத்திய லுசோன் பகுதியில் அதன் உச்சபட்ச தீவிர நிலையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளன. புயலின் பாதையில் இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் லுசோன் மற்றும் சமர் மாகாணங்களின் கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை முதலே புயல் எச்சரிக்கை எண் 5 வரை விடுக்கப்படக்கூடிய மிக மோசமான சூழல் நிலவுகிறது. எச்சரிக்கை எண் 5 என்பது மிக கடுமையான உயிர் மற்றும் உடைமை அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வடக்கு லுசோன் பகுதிகளில் உள்ளூர் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வரவிருக்கும் நாட்களில் வடக்கு மற்றும் மத்திய லுசோன் முழுவதும் உயிருக்கு ஆபத்தான புயல் காற்று, மிக கனமழை மற்றும் அலை அச்சுறுத்தல் ஆகியவை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே பிலிப்பைன்ஸ் ஒருபுறம் கல்மேகியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுடன் போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் ஊவான் என்ற புதிய அதி தீவிர புயலின் நேரடி அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தற்போதைய உயிரிழப்பு எண்ணிக்கை 114 ஆக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் அபாயம் புதிய புயலால் ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு உடனடி நிவாரண உதவிகள் மற்றும் தீவிர கண்காணிப்பு ஆகியவை மிகவும் அவசியமானதாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி பிலிப்பைன்ஸில் தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதி தீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ. தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைபோன் கல்மேகி சர்வதேச பெயர் கல்மேகி உள்ளூர் பெயர் டீனோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டுச் சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை. தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்ப்புறங்களில் முன்னெப்போதும் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீர் குறைந்த பிறகு வீடுகள் தரைமட்டமானதும் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்ததும்
சாலைகளில் குப்பைகளும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் சேதத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியும் தங்குதடையின்றி நடப்பதற்காக இடிபாடுகளை அகற்றும் பணி முன்னுரிமை அளிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ மார்கோஸ் ஜூனியர் தேசிய அளவில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்து உடனடி நிதியை விடுவிக்கவும் உணவு பதுக்கல் மற்றும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். வெப்பமண்டல புயல் ஃபங் வாங்கின் தற்போதைய நிலை மற்றும் அச்சுறுத்தல் கல்மேகியின் பேரழிவிலிருந்து மீள்வதற்குள் பிலிப்பைன்ஸின் எதிர்காலமே புதியதொரு மிகப்பெரிய புயலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஃபங் வாங் என்று பெயரிடப்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதிக்கு வெளியே வடகிழக்கு மிண்டானாவோவுக்கு கிழக்கே சுமார் 1690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து நாளை வெள்ளிக்கிழமை தாமதமாகவோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையிலோ பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நுழையும் போது இதற்கு உள்ளூர் பெயராக ஊவான் என்று பெயரிடப்படும். தற்போதைய நிலவரப்படி ஃபங் வாங் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றையும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் அதிகபட்ச வேகத்தையும் கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் பலமடைந்து நாளை புயல் பிரிவை அடைவதுடன் வார இறுதிக்குள் அதி தீவிர சூறாவளியாக சூப்பர் டைபூன் மாறும் அபாயம் இருப்பதாக பிலிப்பைன்ஸ் வானிலை புவி இயற்பியல் மற்றும் வானியல் சேவைகள் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஃபங் வாங் புயல் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் 10 அன்று வடக்கு அல்லது மத்திய லுசோன் பகுதியில் அதன் உச்சபட்ச தீவிர நிலையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளன. புயலின் பாதையில் இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் லுசோன் மற்றும் சமர் மாகாணங்களின் கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை முதலே புயல் எச்சரிக்கை எண் 5 வரை விடுக்கப்படக்கூடிய மிக மோசமான சூழல் நிலவுகிறது. எச்சரிக்கை எண் 5 என்பது மிக கடுமையான உயிர் மற்றும் உடைமை அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வடக்கு லுசோன் பகுதிகளில் உள்ளூர் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வரவிருக்கும் நாட்களில் வடக்கு மற்றும் மத்திய லுசோன் முழுவதும் உயிருக்கு ஆபத்தான புயல் காற்று, மிக கனமழை மற்றும் அலை அச்சுறுத்தல் ஆகியவை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே பிலிப்பைன்ஸ் ஒருபுறம் கல்மேகியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுடன் போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் ஊவான் என்ற புதிய அதி தீவிர புயலின் நேரடி அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தற்போதைய உயிரிழப்பு எண்ணிக்கை 114 ஆக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் அபாயம் புதிய புயலால் ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு உடனடி நிவாரண உதவிகள் மற்றும் தீவிர கண்காணிப்பு ஆகியவை மிகவும் அவசியமானதாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி பிலிப்பைன்ஸில் தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதி தீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ. தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைபோன் கல்மேகி சர்வதேச பெயர் கல்மேகி உள்ளூர் பெயர் டீனோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டுச் சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை. தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர்.
செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்ப்புறங்களில் முன்னெப்போதும் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீர் குறைந்த பிறகு வீடுகள் தரைமட்டமானதும் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்ததும் சாலைகளில் குப்பைகளும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் சேதத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியும் தங்குதடையின்றி நடப்பதற்காக இடிபாடுகளை அகற்றும் பணி முன்னுரிமை அளிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ மார்கோஸ் ஜூனியர் தேசிய அளவில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்து உடனடி நிதியை விடுவிக்கவும் உணவு பதுக்கல் மற்றும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். வெப்பமண்டல புயல் ஃபங் வாங்கின் தற்போதைய நிலை மற்றும் அச்சுறுத்தல் கல்மேகியின் பேரழிவிலிருந்து மீள்வதற்குள் பிலிப்பைன்ஸின் எதிர்காலமே புதியதொரு மிகப்பெரிய புயலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஃபங் வாங் என்று பெயரிடப்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதிக்கு வெளியே வடகிழக்கு மிண்டானாவோவுக்கு கிழக்கே சுமார் 1690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து நாளை வெள்ளிக்கிழமை தாமதமாகவோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையிலோ பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நுழையும் போது இதற்கு உள்ளூர் பெயராக ஊவான் என்று பெயரிடப்படும். தற்போதைய நிலவரப்படி ஃபங் வாங் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றையும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் அதிகபட்ச வேகத்தையும் கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் பலமடைந்து நாளை புயல் பிரிவை அடைவதுடன் வார இறுதிக்குள் அதி தீவிர சூறாவளியாக சூப்பர் டைபூன் மாறும் அபாயம் இருப்பதாக பிலிப்பைன்ஸ் வானிலை புவி இயற்பியல் மற்றும் வானியல் சேவைகள் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஃபங் வாங் புயல் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் 10 அன்று வடக்கு அல்லது மத்திய லுசோன் பகுதியில் அதன் உச்சபட்ச தீவிர நிலையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளன. புயலின் பாதையில் இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் லுசோன் மற்றும் சமர் மாகாணங்களின் கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை முதலே புயல் எச்சரிக்கை எண் 5 வரை விடுக்கப்படக்கூடிய மிக மோசமான சூழல் நிலவுகிறது. எச்சரிக்கை எண் 5 என்பது மிக கடுமையான உயிர் மற்றும் உடைமை அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வடக்கு லுசோன் பகுதிகளில் உள்ளூர் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வரவிருக்கும் நாட்களில் வடக்கு மற்றும் மத்திய லுசோன் முழுவதும் உயிருக்கு ஆபத்தான புயல் காற்று, மிக கனமழை மற்றும் அலை அச்சுறுத்தல் ஆகியவை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே பிலிப்பைன்ஸ் ஒருபுறம் கல்மேகியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுடன் போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் ஊவான் என்ற புதிய அதி தீவிர புயலின் நேரடி அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தற்போதைய உயிரிழப்பு எண்ணிக்கை 114 ஆக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் அபாயம் புதிய புயலால் ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு உடனடி நிவாரண உதவிகள் மற்றும் தீவிர கண்காணிப்பு ஆகியவை மிகவும் அவசியமானதாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி பிலிப்பைன்ஸில் தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதி தீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ. தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைபோன் கல்மேகி சர்வதேச பெயர் கல்மேகி உள்ளூர் பெயர் டீனோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டுச் சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை. தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர்.
செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்ப்புறங்களில் முன்னெப்போதும் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீர் குறைந்த பிறகு வீடுகள் தரைமட்டமானதும் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்ததும் சாலைகளில் குப்பைகளும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் சேதத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியும் தங்குதடையின்றி நடப்பதற்காக இடிபாடுகளை அகற்றும் பணி முன்னுரிமை அளிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ மார்கோஸ் ஜூனியர் தேசிய அளவில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்து உடனடி நிதியை விடுவிக்கவும் உணவு பதுக்கல் மற்றும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். வெப்பமண்டல புயல் ஃபங் வாங்கின் தற்போதைய நிலை மற்றும் அச்சுறுத்தல் கல்மேகியின் பேரழிவிலிருந்து மீள்வதற்குள் பிலிப்பைன்ஸின் எதிர்காலமே புதியதொரு மிகப்பெரிய புயலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஃபங் வாங் என்று பெயரிடப்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதிக்கு வெளியே வடகிழக்கு மிண்டானாவோவுக்கு கிழக்கே சுமார் 1690 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து நாளை வெள்ளிக்கிழமை தாமதமாகவோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையிலோ பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நுழையும் போது இதற்கு உள்ளூர் பெயராக ஊவான் என்று பெயரிடப்படும். தற்போதைய நிலவரப்படி ஃபங் வாங் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்ச தொடர்ச்சியான காற்றையும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் அதிகபட்ச வேகத்தையும் கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் பலமடைந்து நாளை புயல் பிரிவை அடைவதுடன் வார இறுதிக்குள் அதி தீவிர சூறாவளியாக சூப்பர் டைபூன் மாறும் அபாயம் இருப்பதாக பிலிப்பைன்ஸ் வானிலை புவி இயற்பியல் மற்றும் வானியல் சேவைகள் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஃபங் வாங் புயல் அடுத்த திங்கட்கிழமை நவம்பர் 10 அன்று வடக்கு அல்லது மத்திய லுசோன் பகுதியில் அதன் உச்சபட்ச தீவிர நிலையில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளன. புயலின் பாதையில் இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் லுசோன் மற்றும் சமர் மாகாணங்களின் கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலை முதலே புயல் எச்சரிக்கை எண் 5 வரை விடுக்கப்படக்கூடிய மிக மோசமான சூழல் நிலவுகிறது. எச்சரிக்கை எண் 5 என்பது மிக கடுமையான உயிர் மற்றும் உடைமை அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வடக்கு லுசோன் பகுதிகளில் உள்ளூர் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வரவிருக்கும் நாட்களில் வடக்கு மற்றும் மத்திய லுசோன் முழுவதும் உயிருக்கு ஆபத்தான புயல் காற்று, மிக கனமழை மற்றும் அலை அச்சுறுத்தல் ஆகியவை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே பிலிப்பைன்ஸ் ஒருபுறம் கல்மேகியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுடன் போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் ஊவான் என்ற புதிய அதி தீவிர புயலின் நேரடி அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தற்போதைய உயிரிழப்பு எண்ணிக்கை 114 ஆக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் அபாயம் புதிய புயலால் ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு உடனடி நிவாரண உதவிகள் மற்றும் தீவிர கண்காணிப்பு ஆகியவை மிகவும் அவசியமானதாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி பிலிப்பைன்ஸில் தற்போது நிலவும் புயல் நிலவரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸ் சமீபத்திய வாரங்களில் 2 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களின் பிடியில் சிக்கியுள்ளது. ஒன்று மத்திய மாகாணங்களை தாக்கி வெளியேறிய மிக கொடூரமான புயலின் பின்விளைவுகள், மற்றொன்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் புதிய அதி தீவிர சூறாவளியின் உடனடி அச்சுறுத்தல். புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்களின்படி நிலைமை மிகவும் அபாயகரமானதாக மாறியுள்ளது. டைபோன் கல்மேகியின் உள்ளூர் பெயர் டினோ. தற்போதைய நிலை மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சமீபத்தில் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்ட டைபோன் கல்மேகி சர்வதேச பெயர் கல்மேகி உள்ளூர் பெயர் டீனோ நாட்டின் பேரிடர் வரலாற்றில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த புயல் தற்போது பிலிப்பைன்ஸ் பொறுப்பு பகுதியிலிருந்து வெளியேறி வியட்நாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அது விட்டுச் சென்ற பேரழிவு இன்னும் நீங்கவில்லை.
தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை கவுன்சில் இன்று நவம்பர் 6, 2025 வியாழக்கிழமை அளித்த தகவலின்படி கல்மேகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 114 ஆக உயர்ந்துள்ளது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கை என்றாலும் கடுமையான பாதிப்பின் தீவிரத்தை இது காட்டுகிறது. மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செபு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். செபுவில் மட்டும் குறைந்தது 71 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நிலச்சரிவில் சிக்கியே பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2 மில்லியன் மக்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அவசர நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். செபு மாகாணம் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கத்திலிருந்து மீளாத நிலையில் இந்த புயல் ஏற்படுத்திய அதிவேக வெள்ளப்பெருக்கு நகர்